ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கோலா இவங்க 2 பேரோட ஒரு பெரிய திருமண விழா தான் அப்படின்றது கோலாகலமாக நடைபெற்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹனிமூனுக்காக வெளியே போயிருக்காலும் சரி, இல்லை சம்திங் வந்து அவங்க வந்து என்ன கல்யாணம் முடிச்சுட்டு வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருந்துட்டு இருந்தாலும் சரி, அவங்களால வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்டெபிளாக இருக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூஸ்க்காக நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறதாகவும், இதனால் அவங்க வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்து இப்போ எல்லாத்தையுமே அவங்க வந்து நிராகரிச்சிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நேற்று தான் ஜூலை 10th வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க மணமகன் மணமக்கள் கோலத்தில் இவங்க 2 பேரையும் பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த ட்ரிப்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே போனாலுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே பெரிய இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வந்து இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே கூடிய சீக்கிரம் வந்து எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நான் கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து ஆனால் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப டயர்டில் இருக்கோம். ஆல்ரெடி தாய்லாண்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயம்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நாங்கள் வந்து அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தோம். அதுலேயுமே பெரிய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்க முடியாத அளவுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்பவே டஃப்பான சுச்சுவேஷனில் மாட்டியிருந்தோம். இன்னும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துடும். அவங்க கூட நாங்கள் வந்து மிங்கிள் ஆகி டான்ஸ் ஆடி கல்யாண மேடையிலே நின்று ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் கொடுத்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். இப்போ ஜூலை 10th வந்து நாங்கள் வந்து மறுபடியும் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நாங்கள் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. என்னால் வந்து என்னோட மேக்கப் இதை கூட என்னால் பண்ணிக்க முடியல ஒழுங்காக. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால என் ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து ரொம்பவே வந்து பார்க்க வந்து ரொம்பவே ரொம்ப எனர்ஜிலெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 1 or 2 weeks ஆகட்டும். நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுவேன். நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப்பாக மறுபடியும் வரலட்சுமியாக மாற ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறோம். இப்போதைக்கு வந்து எந்த இன்டர்வியூஸும் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்பவே ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு அண்ட் நம்ம தலா அஜித் காம்போ. மங்காத்தாக்கு அப்புறம் வந்து அந்த காம்போவை நம்ம பார்க்கவே முடியறதில்லை. ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நம்மளோட மங்காத்தாவில் அஜித் சாரை வந்து பார்த்துக்காராம். அதை பார்த்து அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுறோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் மங்காத்தா 2 வந்து நடைபெற போகுது அப்படின்ற அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ரசிகர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மங்காத்தா 2லாம் கிடையாதுப்பா, கோட் படத்தில் வந்து நம்ம தல அஜித் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மங்காத்தா 2 வரப்போதா அப்படிலாம் வந்து கேமியோ பண்ண போகிறாரா, இல்லை சும்மா போகிற பார்க்கில் வந்து சும்மா ஒரு மீட்டப்பை போட்டு போயிட்டாங்களா, இல்லை மங்காத்தா 2 வந்து சம்திங் வந்து எங்களுமே பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது வந்து ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு தான் மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.